இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து மே 1 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சினேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆரோக்கியா சேது அப்படின்ற ஆப் மூலமாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். CoWIN அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் இப்போ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து ஆரோக்கியா சேது அப்படின்ற ஆப் மூலமாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆரோக்கியா சேது அப்படின்ற ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆப்போட லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படின்ற பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அபவுட் வேக்சினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி மெசேஜ் வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படின்ற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரூஃப்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே ஆதார் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இங்கே ஆதார் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா பெனிஃபிஷியரோட நேம், அவங்களோட ஜெண்டர், அவங்களோட இயர் ஆஃப் பர்த் எல்லாமே ஆதார் கார்டில் இருக்கிற அதே மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்து இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பருக்கு 4 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர் யாராவது ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே வந்து கிளிக் ஹியர் டு ஆட் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே நம்ம ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இங்கே இருக்கு இல்லையா நேம் கிட்ட, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷெட்யூல் வேக்சினேஷன் அப்படின்ற பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக்சினேஷன் போடுறதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்ம கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடுது, இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே ரெஃபரன்ஸ் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேக்சினேஷன் போடுறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணணும். நம்ம ஏரியா கிட்ட இருக்கிற நியரஸ்ட் வேக்சினேஷன் சென்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இங்கே வந்து நம்ம பின்கோடு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக்சினேஷன் சென்டர் வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து இந்த கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் சென்டர் வித் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நம்ம வேக்சினேஷன் சென்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து என்னோட ஏரியா பின்கோட் கொடுத்துட்டு இங்கே வந்து கீழே வந்து 2 ரேடியோ பட்டன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா பெய்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே வந்து ஃப்ரீ அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஃபைண்ட் வேக்சினேஷன் சென்டர் அப்படின்ற பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் வேக்சினேஷன் சென்டர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எங்கள் ஏரியா கிட்டே இருக்க 2 வேக்சினேஷன் சென்டர் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி அப்படின்ற பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண வேக்சினேஷன் சென்டரில் இந்தந்த டேஸில் வந்து இவ்வளோ அவைலபிள் கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இங்கே வந்து மேலே வந்து மினிமம் ஏஜ் லிமிட் ஃபார் புக்கிங் வந்து 45 தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 45+ மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18+ வந்து இந்த வேக்சினேஷன் சென்டரில் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ எப்போ வந்து ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களோட வேக்சினேஷன் சென்டர் போய் செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்லாட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் புக் பண்ணி அன்றைக்கி வந்து வேக்சினேஷன் போடுறதுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ஆரோக்கிய சேது அப்படின்ற ஆப் மூலமாக வேக்சினேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வேக்சினேஷன் போடுற அன்றைக்கி மறக்காமல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபை கொண்டு போக மறந்துடாதீங்க.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.